சுதந்திரிக்க முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சாப மரத்திலே பாவத்தினால் வந்த சாபம் நீங்கி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க, சாபமாகி தரித்திரம் நீங்கி, சாபமாக நிமித்து நீங்கி நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அன்று கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பலியானார். அதன் நிமித்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரவேலராக இந்த காலத்துல இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அநேகர் சுதந்திரிக்காமல் சாபத்திலும் வறுமையிலும் வறட்சியிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.